Guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி அக்யூரஸியாக என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது செல்லர்ஸோட மார்க்கெட்டு தான். செல்லர்ஸ்கோசம் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்டு தான் இது. ஓகேங்களா? இதில் வந்து பையர்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனை கட் பண்ணும் போதும் இல்லை அவங்க பொசிஷனுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அதாவது லாபம் வந்தவொடனே அந்த லாபத்தை புக் பண்ணுவாங்க. கொஞ்சம் லாட் ஒரு 50 லாட் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாதி லாட்டை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மிச்சம் பாதி லாட்டை ஹோல்டு பண்ணுவாங்க. இந்த 2 இடத்துல மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ரிவர்ஸ் ஆகிற இந்த பேஸை வச்சு தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது கூட நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எடுப்போம். சில டைம் அட்வான்ஸ் லெவலே இல்லைனா கூட நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரே வழி இது தான். செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும்போதும் அவங்க பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகும்போது தான் பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். இதை மெயின் பேஸாக வச்சு தான் நம்ம அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அட்வான்ஸ் லெவலும் அதுதான். ஓகேங்களா? எல்லாமே அது மேட்ச் பண்ணி தான். மற்றபடி நம்ம இண்டிகேட்டரோ, வேர்ல்டு நியூஸோ, ஆப்ஷன் செயினோ, மீட்டிங் பாயிண்ட்டோ, இல்லை ப்ரீமியம் கால்குலேஷனோ, வேர்ல்டு நியூஸோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. அதாவது நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம அழகாக நம்ம க்ரியேட் பண்ணி இப்படி இருந்தால் என்ட்ரி, இல்லைனா கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம க்ளீனாக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணும், வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி எடுத்துருக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,158 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ கழிச்சு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதில் க்ரியேட் ஆகிருக்கோ அதை வச்சு நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் எங்கே இருந்தது அப்படின்ட்டு 23,070 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 23,100, 23,180 புட்டு இந்த மணி. கீழே வந்து பார்த்திங்கன்னா 23,000 கால் இந்த மணியாக வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் டீப் இந்த மணி கரெக்டாக இருக்கும். அதுதான் ஓகே. இப்போது இதில் வந்து என்ட்ரி நீங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, டோட்டல் நெகட்டிவ். கண்டிப்பாக குழந்த கூட வந்து புட்டெல்லாம் போய் பார்க்கும், காலை போய் பார்க்காது. காலால் சில விஷயம் பண்ண முடியல. மார்க்கெட் சினாரியோ மாதிரி காலால் இல்லை, புட்டால் அவன் இல்லை, ப்ரீமியம் அந்த மாதிரி இல்லை, மார்க்கெட் நெகட்டிவ். அப்போது புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். எல்லாமே ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா தான் நம்ம போய் காலை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு புட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் 23,180 புட்டு இந்த மணி ப்ரீமியம். இது 9:15, அதாவது 9:30 மணிக்கு 15 மினிட்ஸில் இவன் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 நிமிஷத்தில் இங்கே இருக்கான் மார்க்கெட். இங்கே போய் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லெவல் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐ இங்கே இருக்குது. ஒன்று இவன் இங்கேருந்து இங்கே வந்தவொடனே எடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருந்தால் எடுக்கலாம். அப்போ கூட ரொம்ப அதிகமான பாயிண்ட் இது. எஸ்டர்டே ஐலேருந்து ஓப்பன்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இவன் வந்து ஒன்று ஓப்பன் கிட்டேயோ இல்லை எஸ்டர்டே ஐ கிட்டேயோ வரும்போது எடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இவன் ஒரு 20 நிமிஷத்தில் ஐ கிட்ட வந்துட்டான். ஓகேங்களா? 160 அப்படின்றது 165ன்றது ஹை. கரெக்டாக எக்ஸாக்ட் 165 மார்க்கெட் வந்தது. ஓகேங்களா? அப்போது
மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். அப்போது இவனை தான் நம்ம எடுக்கணும். மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சீனரியில் இருந்தாலே ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அப்போது இவன் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் இல்லைனா கூட எஸ்டர்டே ஐயோ எஸ்டர்டே லோவையோ ஓப்பன் ப்ரைஸையோ ஒரு லெவலாக வச்சு நம்ம எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். லெவலே இல்லைனா கூட நம்ம எடுக்க முடியும் வந்த லோவை வச்சு. ஏன்னா இது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே. ஆனால் நம்மளுக்கு லெவல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக எக்ஸாக்ட் 165 ஐ கரெக்டாக வந்து மார்க்கெட் உட்காந்து போச்சு. எக்ஸாக்ட் இதில் வந்து நின்னவொன்னே நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை. 165 வந்து பாருங்கள், ஒரு குட்டி கேண்டில் வந்து அந்த இடத்துல சப்போர்ட் ஆகிது பாருங்கள். இவ்வளோண்டு கேண்டில் பாருங்கள். எக்ஸாக்ட் அந்த இடத்துல ஒரு கேண்டில் ஹோல்ட் ஆகிடுச்சு. அப்போது இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்து 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். 165னா 150 தான். அதாவது ரொம்ப அழகான ஸ்டாப் லாஸ் இது. ஓகேங்களா? எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து 205 வரைக்கும் போயிடுச்சு. 2 கேண்டில் தான் 50 பாயிண்ட் போயிட்டான். ஓகேங்களா? ஆனால் இவன் இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ பாயிண்ட் போவானான்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் நம்ம போட்ட இடத்துல அந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுவோம். நம்ம 2 லாட் அடித்தா ஒரு லாட்டை 15 பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு ஒரு லாட்டை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 165 போடுவோம். அந்த மாதிரி போட்டு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்தால் இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கலாம். 165 அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 285 வரைக்கும் போயிட்டு கிட்ட 110 பாயிண்ட் போயிருக்கு. இந்த போனஸ் பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி, ஒரு ரிவர்சல், அது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி நல்ல என்ட்ரியாக கிடச்சிதுன்னா நம்ம பொதுவாகவே எல்லா என்ட்ரியும் நம்ம 2 என்ட்ரியை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு 2 லாட் அடிக்கணும்னா ஒரு லாட்டை 15 பாயிண்ட் கட் பண்ணி ஒரு லாட்டை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணுறது என்றைக்குமே அது வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஏன் அந்த போனஸ் பாயிண்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தெரியாத எமோஷனில் இல்லை டிசிப்ளின் இல்லாமல் எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு தான். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகும்போது அந்த போனஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு அதை கவர் பண்ணி மேட்ச் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு தான் அது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் தெளிவான மணி மேனேஜ்மெண்ட்டும் தெளிவான டிசிப்ளினாகவும் ட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது தேவைப்படாது. இருந்தாலும் இதுக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இந்த போனஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை எடுக்க நீங்கள் பழகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மெயின் இதில் எமோஷன் ஆகாமல் டிசிப்ளினாக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக சொல்லிட்டோம். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இப்படி இருந்தால் என்ட்ரி எடுங்கன்னு. ஓகேங்களா? எஸ்டர்டேயை பிரேக் பண்ணாலும் எஸ்டர்டேயை கீழே பிரேக் பண்ணாலும் தான் நம்மளுக்கு என்ட்ரியே. ஓகேங்களா? அதேமாதிரி எஸ்டர்டே லோவை கீழே பிரேக் பண்ணாலும் மேலே பிரேக் பண்ணாலும் தான் நம்மளுக்கு என்ட்ரியே. ஓகேங்களா? அதை நம்ம ப்ரீமியத்தை வச்சு தான் எடுக்க போகிறோம். இது நம்ம ஒரு ஓவராலாக தான் சொல்கிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப அழகாக தெளிவாக இது எப்படி எடுக்கணும்ன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. அதனால் ரொம்ப இன்றைக்கி ஈஸியான ஒரு என்ட்ரி தான். ரொம்ப கஷ்டமான ஒரு என்ட்ரி கிடையாது. ரொம்ப ஈஸியான என்ட்ரி இன்றைக்கி. ஓகேங்களா? அதனால் ஒரு குழந்தைகிட்ட இன்றைக்கி இந்த என்ட்ரி எடுன்னு சொல்லியிருந்தாலும் எடுத்துருவேன். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணும். புட் ஆப்ஷனும் கரெக்டாக மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியோவில் இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது. அதனால் அவனை நம்ம எடுத்தோம். க்ளீன் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ரொம்ப அழகான ப்ராஃபிட். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான மார்க்கெட்லாம் சொல்லிக்கக்கூடாது. இதில் பாருங்கள், நம்ம எந்த ஒரு கால்குலேஷன், எந்த ஒரு ப்ரீமியம் மீட்டிங் பாயிண்ட்டு, எந்த ஒரு காமன் பாயிண்ட்டு கீன்ட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க. இப்போது எதையோ சொல்லி எதையோ காசை வாங்கிறதுக்கு பார்க்குறாங்க சில யூடியூபர்ஸ். தயவுசெய்து அந்த மாதிரி வந்து தேவையில்லாத போயிட்டு ஒரு ஆப்ஷன் கோட்ஸை வந்து 50,000 கொடுத்து 30,000 கொடுத்துலாம் படிக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ₹1,00,000 கொடுத்து படித்தாலும் சரி, 80,000 50,000 கொடுத்து படித்தாலும் சரி, 20,000 கொடுத்து படித்தாலும் சரி, 5,000 கொடுத்து படித்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜின்றது 80% தான். 20% அது நடக்காமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஓகேங்களா? 100% ஸ்ட்ராட்டஜி உலகத்திலேயே கிடையாது. அப்போது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ, அதாவது அவங்கவுங்க கரெக்டுன்னு எது படுதோ அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை ரொம்ப நாளாக பண்ணி இதில் சக்ஸஸ் ரேஷியோ 80% இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை சொல்கிறோம். ஓகேங்களா? மற்றவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. இதில் வின்னிங் ரேஷியோ 80% இருக்கா இல்லையான்லாம் சொல்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒருத்தங்க ஒரு கான்செப்டை சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு யூடியூபர்ஸும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு விதமாக சொல்லி, அதாவது சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 100% கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்லி அது வின் ஆகுமான்னு தெரியாதுன்றதை கூட
வின் ஆகுமா ஆகாதான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் சொல்லுவோம். வின் ஆகுதா இல்லையா நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க கேட்டால். அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து 30,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து தயவுசெய்து எந்த ஒரு யார்கிட்ட வேணால் போய் நீங்கள் கற்றுக்குங்க, படிங்க. ஆனால் அதில் வின்னிங் ரேஷியோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, ஒரு குறைஞ்சது ஒரு மாதம் வாட்ச் பண்ணி அதில் ஒரு 10 என்ட்ரி எடுத்தால் ஒரு 7 என்ட்ரி வின் ஆகுதான்னு பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? தேவையில்லாத போய்ட்டு ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா அது அவ்வளோ ரூபா கொடுத்தலாம் படிக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் மெயின் வந்து உங்கள் எமோஷனும் டிசிப்ளின், ட்ரேடும், மணி மேனேஜ்மெண்ட்டும் தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? அது மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி என்னோடய ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சும் ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு கூட நீங்கள் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஆனால் இது வந்து முழுக்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளும் ஒரு ட்ரேடர்ன்றதுனால ஒரு ட்ரேடர் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, என்னென்னலாம் மார்க்கெட்டில் என்டர் ஆகும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கோசமே இதை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணி ரொம்ப அக்யூரஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பை தான் நம்ம கொடுக்குறோம் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக. அந்த செட்டப்பில் மோஸ்ட்லி நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க என்ட்ரி எப்படி வருது அப்படின்ட்டு. அது இன்சைட் மார்க்கெட் இருந்தாலும் என்ட்ரி வரும், இன்சைட் மார்க்கெட்டில் இன்னும் நல்லாவே என்ட்ரி வரும். ஓகேங்களா? ட்ரெண்ட்லேயும் நல்ல என்ட்ரி வரும். ஓகேங்களா? இன்னும் என்னென்னா நீங்கள் டிசிப்ளினாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி எமோஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணாலே இதில் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், 2 days லீவ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே பார்க்கலாம். திருப்பியும் சொல்கிறதுனா இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.